ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எப்படி சமோசா ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அண்ட் உங்களோட விஷ் தான், இருக்க எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். அண்ட் பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அண்ட் சீரகம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா கொட்டி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சோம்பு பவுடர் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அந்த பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நான் வந்து புளிப்புக்காக இன்றைக்கி மாங்காய் இருந்துச்சு, ஸோ அதுவே வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன், அப்படி இல்லைனா ட்ரை மேங்கோ பவுடர்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஒரு ட்ரை ஸ்டேட் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாவு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா, ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஓமம் சொல்லுவாங்க, அது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா அதை வந்து தேய்ச்சிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் வந்து மிதமான சூடாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சமோசாஸ் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.